நீ இங்கே பேய் இருக்கதை நம்பலன்னா உங்க வாழ்க்கையில அதை ஒன்றும் பார்க்கல. நானும் எல்லா பேய் கதையும் வெறும் கட்டுக்கதைன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா என் மனைவி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் அது உண்மைன்னு தெரிஞ்சு. அப்படி என் மனைவி என்று என்ன சொன்னாங்க வாங்க கேட்கலாம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது கோஸ்ட் ஸ்டோரி தமிழ். நாங்கள் வெக்கேஷனுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா சாப்பாடும் பண்ணி வச்சிருந்தாங்க. மத்தியானம் சாப்பாடை சாப்பிட்டுட்டு நாங்க சோஃபால உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். என் மனைவி போன் எடுக்க மாடிக்கு போனாங்க. திரும்பி வரும்போது அவங்க முகம் சரியில்லை, ரொம்ப வேர்த்து இருந்துச்சு. என் பக்கத்துல வந்து உட்காரும் போது ரொம்ப ஃபாஸ்டா மூச்சு விட்டுறது இருந்துச்சு. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட எதுவும் சொல்லல. நானும் வீட்டுல எல்லாம் இருக்காங்கன்னு எதுவும் கேட்கல. அன்னைக்கு நைட்டு ரூம்ல தனியா இருக்கும்போது அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அவங்க போனை எடுத்துட்டு கீழே வரும்போது ஏத்தாப்ப உள்ள இந்த அம்மா ரூம்ல ரொம்ப வெளிச்சம் வந்துச்சு. அதை என்னன்னு போய் பார்த்தா அங்கே ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப வெள்ளையா பெரிய கண்களோட உங்களை பார்த்துச்சா. அத முகத்துல ஒரு ஆச்சரியத்தோட உங்களை பார்த்துச்சான். அதை பார்த்துட்டு என் மனைவி பயந்து கீழே ஓடி வந்துட்டாங்க. நான் அதை ஒன்றும் இல்லை உன் மன பிரம்மன்னு சொல்லி தூங்க சொல்லிட்டேன். என் மனசுக்குள்ள இதை பத்தி எங்க அம்மாட்ட கேட்கணும்னு தோணுச்சு. அடுத்த நாள் அவங்கள்ட்ட நான் நடந்ததை பத்தி சொன்னேன். அவங்கள்ட்ட அந்த சின்ன பொண்ணை பத்தி சொல்லும் போது அவங்க உறைஞ்சி போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள சமாதானப்படுத்திட்டு அவங்கள்ட்ட என்ன ஆச்சுன்னு நான் கேட்டேன். அவங்க சொன்ன விஷயத்தை கேட்டு நாங்க உறைஞ்சி போயிட்டோம். அவங்க அப்படி என்ன சொன்னாங்கன்னா, அந்த பொண்ணு இவங்களோட இறந்து போன தங்கச்சின்னு சொன்னாங்க. அவங்க தங்கச்சி ஒரு 8 வயசு இருக்கும்போது ஆத்துல குளிக்கும் போது முழுகி இறந்துட்டாங்க. இந்த விஷயம் எனக்கு முன்னாடி தெரியாது. இவ்வளவு நாள் கழிச்சு என் மனைவி கண்ணுக்கு மட்டும் ஏன் தெரிஞ்சாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு பயம் வந்துச்சு. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி கதையை கேட்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.